மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1156 கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் 75 துணை செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்கள். சென்னை கலைவாணரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களுக்கு 1156 கிராம செவிலியர் மற்றும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நியமன ஆணையை வழங்கி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் 5000 மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் 1000 மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் என்ற அடிப்படையில் இயங்கி வருகிறது. 2025ஆம் ஆண்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ப 642 துணை சுகாதார நிலையங்கள் கிராமம் மற்றும் நகர்ப்புறத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டு தற்போது கிராமப்புறங்களில் 9330 துணை சுகாதார நிலையங்களும் நகர்ப்புறங்களில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட 2368 சுகாதார நிலையங்களும் இயங்கி வருகின்றனர். கிராமப்புற சுகாதார நிலையங்களை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற வழக்கில் தடையாணை காரணமாக துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருந்த செவிலியர் பணிகள் நிரப்பப்படாமல் இருந்தது. முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்ளும் இந்த செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை தமிழ்நாடு அரசு சார்பில் விரைவுபடுத்தப்பட்டு அவர்களுக்கு பணி வழங்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 1237 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கி கலைவாணரங்கத்தில் 1231 பேரும் ஒன்றாக நிறுத்த வைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பணி ஆணை வழங்கி வருகின்றார். இது மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 2417 காலி பணியிடங்களையும் விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிஹரன், காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் கிராம சுகாதார நிலையங்களில் கிராம சுகாதார செவிலியர்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை செவிலியர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல், பிரசவம் பார்த்தல், தடுப்பூசி பணிகள், தாய்சேய் நல பரிசோதனைகள், குழந்தைகளுக்கான சிறு நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் முதலுதவி அளித்தல், ரத்த அழுத்த பரிசோதனை போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாக இந்த பணி நியமனங்கள் நீண்ட ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இந்த வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக 1156 கிராம சுகாதார செவிலியர் பணிகளும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கும் இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அதாவது தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் 25/7/2023 முன்னதாக அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயிற்ற செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு வருகின்றது. மீதமுள்ள 2417 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை அரசின் சார்பில் நடைபெற்று வருகின்றது. விரைவில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விரைவில் அந்த பணிகளும் நிறைவேற்றப்பட்டு காலி பணியிடங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.